Hi guys, வணக்கம். Blacky Mookie Season 3 Still I'm yours Django. On shot பார்த்துலாமா? ஆக்சுவலாக இது ரெக்வஸ்ட் ஒன்று. பிளாக்கி முக்கி தீம் நம்ம ரிலீஸ் பண்ண பீரியட்லேயே வந்து எனக்கு ஸ்டோரி லைன் கொடுத்து போடுங்க, ஜங்குக் வெர்ஷனுக்கு போடுங்க, நல்லா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இது அப்படின்னு சொல்லி ஸ்டோரி லைன் எனக்கு ஷேர் பண்ணாங்க. பட் அது என்னவோ தெரியல, அந்த வைப்குள்ளே நான் போகலையா. அதுக்கப்புறம் நான் தேடினேன் எந்த வீடியோஸ்க்கு கீழே போட்டாங்க, எப்போ என்னன்னு எனக்கு சரியாக ஞாபகமே இல்லை. அப்புறம் திரும்ப நான் ரெக்வஸ்ட் பண்ணேன் ஒரு வீடியோவில், கண்டிப்பாக எனக்கு இந்த தீமில் நீங்கள் கேட்டிருந்தீங்க நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி நான் திரும்ப அவங்க எனக்கு ஸ்டோரியில் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க. அது மூலமாக திரும்ப நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரெக்வஸ்ட் பண்ண பர்சன் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி. ஏன்னா உங்களுடைய ஸ்டோரி லைன் ஸோ எந்த அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியல. பட் உங்களுடைய கமெண்ட் கீழே மஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா காய்ஸ், அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எந்த ஒரு இன்ட்ரோவும் வேண்டாம், ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் ஜங்குக்கு நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குங்க வச்சக்கண்ணு எடுக்காமல். டே 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 ஏன்டா அப்படியே பண்ணுறீங்க? எதுவும் தேவையில்ல, மூடிட்டு போடா. வர நேரம் வச்சுடா, பூங்கடா. நீ மச்சான் ஓவரா பண்ணான்டா, ஓவரா பண்ணுறான். ஏய் என்ன என்ன காலையில் சொல்லா? ஆமாம், அதுக்கு என்ன போ. டே அப்பட்டமும் ஒத்துக்கிறேன்டா. ஆமாண்டா வச்ச மோனே போ. டே என்னடா கிஸ் அளவுக்குள்ளே போயிடுச்சா? ஆல்ரெடி போயிட்டு தான்டா இருக்கு. டே மச்சான் இவன் எனக்கு எங்கேயும் மச்சான் இருக்குடா, உங்க பாரு. டே கிளம்புங்கடான்ட்டேன், வர நேரம் ஆச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எங்கெங்கேயும் அப்படியே தேடிக்கிட்டே இருக்காரு. அந்த தலையை ஸ்டைலாக ஃப்ளிப் பண்ணுறது. ஏய் மச்சான் இங்கே பாருடா. டே கிளம்புங்கடா, நான் வர நேரம் ஆச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்புறம் என்ன மச்சான் பார்த்துக்கிட்டே இருக்கு போல. டே பருப்பு மூணு கிளம்புடா. ஏய் கிளம்பணுமாண்டா? டே அவள் என்னை பார்த்துட்டே இருக்கா, ஒழுங்கு முறையாக கிளம்புங்க, கிளம்புனா தான் வருவா. ஓ நம்ம கிளம்புனா அப்போது மேம் வருவாங்களேண்டா, அப்போது நம்ம கிளம்பணுமாடா மச்சான்? டே உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, பண்ணுறேன், ஒழுங்குமுறை இப்போ கிளம்புங்கடா, முடிட்டு கிளம்புங்க. டே கிளம்ப சொல்கிறோம் மச்சான், எப்படா கிளம்புறது? பார்க்கணும்ல சினாரியோ என்னன்னு. டே அவ்வளோதான், உங்களுக்கு சாப்பிடுச்சிடும், கிளம்புடா அப்படின்னு சொல்லி அவர் தவிக்கிறாரு மனுஷன். இப்போ அப்படி தான் அங்கேருந்து டே கிளம்புடா. ஹோ கிளம்பணும், சரி சார் கிளம்பிடும். டே அந்த ஐட்டி தேடுறா. டே டே அந்த ஐட்டி எடுத்து கொடுங்கடா வந்துட்டா. டே பைத்தியக்காரனுங்களா, என்னடா அது? டே மச்சான் யூஸ் ஆகும்டா, வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோ. எங்கேருந்து சுட்டோம் தெரியுமா? இதெல்லாம் உனக்கு வாய்ப்பே இல்லை கிடைக்க, யூஸ் பண்ணி கூட சான்ஸை விட்டுறாத. டே அவன் அந்த மாதிரி பொண்ணு கிடையாடா, எடுத்துகிட்டு போங்கடா. டே மசாலான்னு வந்துருச்சுன்னா பொண்ணுங்களாம், ஏய் இப்போல்லாம் உனக்கு புரியாதடா, வச்சுக்கோ, கிளம்புறோம் மச்சான், ஆள் வந்துருச்சு நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பியிருப்பாங்க. இங்கே ஜங்குக்கு அப்படியே பதட்டப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணியிருப்பார், பேக் சைடில் பேண்ட்டில் அப்படியே சொருக்கியிருப்பார், ஷர்ட் அப்படியே இழுத்து விட்டுட்டு. என்ன ஜங்கு என்ன ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறியா என்ன? இல்லடி இப்போ தான். அப்புறம் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். தெரில என்ன ஒரு மாதிரி பார்க்குற? என்ன படிச்சிட்டியா? முடிச்சிட்டேன்டா. அதானே டப்பராச்சு, எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு வந்திருப்ப கரெக்டாக? அப்படிலாம் இல்லை ஜங்குக்கு, என்ன பேசுகிறேன்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பொய் சொல்லாடி. முடிச்சிட்ட தானே? டே இல்லைடா. ஏண்டி இல்லைன்ற, நீ தான் டாப் ஃபஸ்ட்டு. என்னடா கதறியா? நீ தான் ஃபஸ்ட்டு. படிக்கலன்ற என் கூட அவ்வளோ நேரம் ஃபோன் பேசிகிட்டு இருக்க, அப்புறம் எப்படிடா? எப்படி ஒன்றால் மட்டும்? சத்தியமாக முடியலடா, சத்தியமாக முடியல. அதுக்கே நீ பயம் மேக்ஸு, நானும் நார்மல் தான்டா. எப்படி என்னால் சுத்தமாக முடியல.
ஏய் அந்த அளவுக்குலாம் ஒருத்தே கிடையாது, விடு. டே விட்ரி, நான் இனிமேல் அந்த டாபிக் வரல, ஓகேவா? சரி வா. டே இல்லைடா வாடின்னு. என்னடா நீலாம் எல்லா டாபிக்ஸும் கரைச்சி குடிச்சிருப்ப, ஆனால் நான் பார் இன்னும் ஒரு ஏய் அவனா ஸ்டார்ட் பண்ணாடி ஜங்கு. ஆனால் உனா அந்த இடத்துக்கு வராதடா. என்னடி? வேறு என்ன பண்ண சொல்கிற? உன்னை பார்த்தாலே எனக்கு டீம் ஆகுது. ஜங்கு என்னடி? வேண்டாம் வேணுமே டே அப்படின்னு சொல்லி அந்த அந்த செஷன் அப்படியே ரொமான்டிக்காக மாறுது. நீங்கள் அதையுமே பார்த்துட்ருக்கீங்க. நான்லாம் அவ்வளோதான் இல்லை, தூரத்துலேருந்து ரசிக்கிறதுக்கும் பார்க்க மட்டும்தான் முடியும். ஏன்னா சோடாப்பட்டி கருப்பான பொண்ணு, அதுவும் கண்ணங்கரையர்னு யாருக்கு பிடிக்கும்? எத்தனை தடவை என்ன புள்ளி பண்ணியிருப்பாங்க, என்னை எப்போவும் ஏன் இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன் உங்களுக்கெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது? ஒரு சாதாரண பொண்ணாக கூட ஏன் தெரிய மாட்டேன் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் மனசு அப்படியே ததும்புது. கண்ணிலேருந்து அப்படியே ஒரு டியர்ஸ் அப்படியே கீழே விழுந்து அதை வைப் பண்ணிக்கிட்டு உங்களுடைய செக்ஷன் வந்து நீங்கள் 10th தானே, நீங்கள் சி செக்ஷனில் படிச்சுட்ருக்கீங்க, அப்படியே போகிறீங்க. அந்த சினாரியோஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போகிறீங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே போகிறீங்க அப்படின்றத மெர்லின் பார்த்துருப்பாளா? மெர்லின் அப்படியே ஜங்கு கிட்டே சொல்லியிருப்பா. என்னடி? யார் அவளா? ஏய் வா. யார்? என்னையா? ஒன்று தான் வா. இல்லை ஒன்று தான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலை குனிஞ்சிக்கிட்டு உங்கள் லஞ்ச் பேக் கையில் இருந்துகிட்ருக்கு. அந்த லஞ்ச் பேக் வந்து அப்படியே நீங்கள் ஜஸ்ட்டோடு அப்படியே அணைச்ச மாதிரி நீங்கள் பிடிச்சிட்டு அப்படியே போகிறீங்க. என்ன? இல்லை இல்லைண்ணா. என்னன்னு கேட்டேன். அண்ணா என்னோடய கிளாஸ்க்கு தான் அண்ணா போகிறேன். இல்லையே, நீ ஏதோ பார்த்தியே? நான் ஏதோ பார்த்ததானடி? ஆமாம் ஜங்கு பார்த்தா. எப்படி போய் பேசுகிறா பாரு, சின்ன பொண்ணு, இவளுக்குலாம் என்ன தெரியும்? பார்த்துட்டு அப்படி நடிக்கிறா பாடுறா. பாத்தியா? இல்லை இல்லை நான் இது பார்க்கலண்ணா. இல்லையே, பார்த்துருக்க. பாத்தியா? அம்மா பார்த்தேன். கிளாஸ் போகிறப்போ பார்த்தேன். யாரோ நிற்கிற மாதிரி இருந்துச்சா, அதனால் மட்டும்தான் பார்த்தேன்னா. இல்லையே, நீ எதுவும் தெரியாமல் பார்த்த மாதிரி தெரியலையே. அண்ணா இல்லைண்ணா, நான் ஜஸ்ட் ஏதோ நிழல் நிற்கிற மாதிரி இருந்துச்சு, எனக்கு தோணுச்சுண்ணா, அதனால் ஜஸ்ட் திரும்பி பார்த்தேன். ஏய் அப்படியே பார்த்தா? இல்லை ஜங்கோக், அவள் அப்படியே வச்சுக்கணும் எடுக்காமல் பார்த்துக்கிட்டே போனாடா அப்படின்னு சொல்லி எங்கள் மெர்லின் சொல்லியிருப்பாளா? நீங்கள் அப்படியே பயப்படுறீங்க, பயந்து அப்படியே 2-3 ஸ்டெப் அப்படியே பேக்கில் போகிறீங்க. இல்லை அண்ணா இல்லை. ஏய் பொய் சொன்னேன்னு வச்சுக்கேன். அண்ணா காது வலிக்குதுண்ணா. வேண்டாம் வேண்டாண்ணா, காது வலிக்குதுண்ணா. அண்ணா நான் தெரியாம தான் பார்த்தேண்ணா, நான் வச்சுக்கினேன் எடுக்காமலாம் பார்க்கலண்ணா. நான் பார்த்தேன், நீங்கள் 2 பேர் நின்றுட்டு இருந்தீங்களா, நீங்கள் 2 பேரும் முத்து கொடுத்துட்டு இருந்தீங்களா. அப்போ 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 சரி நம்ம பார்க்கக்கூட திரும்பிட்டு தாண்ணா போனேன். நான் ஜஸ்ட் வேணும்னு பார்க்கலண்ணா, பார்த்தேன், ஜஸ்ட் பார்த்தேன். ஏய் என்ன அடிக்கிறியா? 2 பேர் நின்னவன் மட்டும்தான் பார்த்தியா என்ன? ஆமாண்ணா. வேறு எதுவும் நீ பார்க்கல அப்படி தானே? இல்லையே, வேறு என்ன பண்ணோம் நாங்கள்? ஆனால் அதெல்லாம் தெரியாதுண்ணா. ஏண்டி ஏன் நடிக்கிற? இதெல்லாம் சொன்னப்போ அண்ணா அது தெரியாமல் பார்த்துட்டேண்ணா, சாரிண்ணா, பயமாக இருக்குண்ணா, விட்டுருங்கண்ணா.
அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே ரொம்ப அழறீங்க. அந்த லஞ்ச் பேக்கை நீங்கள் விடவே இல்லை. உங்கள் காதை பிடிச்சி திருவிட்டு தான் இருந்துகிட்ருக்காரு. உங்கள் 2 கையும் அந்த லஞ்ச் பேக் தான் பிடிச்சிட்ருக்கு. ஜங்குக், நீ அவளை விடாத, வார்ன் பண்ணு ஜங்குக். அவள் ரொம்ப சரியில்லை. அவள் கிளாஸ்லாம் சரியில்லைன்னு சொன்னாங்க ஜங்குக். ஏண்டி உனக்கு எப்படி தெரியும்? இல்லை ஜங்குக், என்னோடய சிஸ்டர் வந்து அவள் கிளாஸில் படிக்கிறா. இவள் ரொம்ப 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 ஒஸ்ட்டு பிஹேவியர். அதனால தான் சொல்கிறேன் ஜங்குக். இவள் போயிட்டு பிரின்ஸிபல் கிட்ட சொல்லிட்டானா என்ன ஆகுறது ஜங்குக்? நம்ம நிலைமை பார்த்துக்கோ. அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மெல்லின் வேற உசுப்பேத்தி விடுவாளா. எங்கள் ஜங்குக் உங்களுடைய காதை பிடிச்சி அப்படி திருவுன்னு திருவிட்டே இருக்காரு. நீங்கள் அவ்வளோ அழறீங்க. இல்லை நான் சொல்ல மாட்டேன், நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப அழறீங்க. ப்ளீஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க. பட் ஆனால் ஜங்குக் விடுற மாதிரி இல்லை. உங்கள் காதை பிடிச்சி திருவி காது அவ்வளோ சிவந்து போச்சு. பிளாக்காக இருந்தாலுமே உடம்பு சிவந்து போகும், ஓகேங்களா? ஒயிட்டாக இருக்கிறவங்களுக்கு அப்படியே பிங்கிஷாக மாறும். இங்கே பிளாக்காக இருந்தீங்கன்னா மெரூன் கலரில் அப்படியே மாறும், ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு அந்த காது திருக அப்படியே அது ரொம்ப மெரூன் கலரில் மாறுது. கருப்பாக இருக்குது, பட் ஆனால் உங்கள் காது திருக ரொம்ப அப்படியே மெரூன் கலரில் மாறுது. வலிக்குது அந்த காது உங்களுக்கு. நீங்கள் இப்போது ஒரு கையில் போய் லஞ்ச் பேக்கை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையால் விடுங்கண்ணான்னு சொல்லி அழறீங்க. ஜங்குக், அவளை விடாத ஜங்குக், விடாத அவளை. ஏய், இன்னொரு தடவை இந்த மாதிரி பார்ப்பேன் நீ? இல்லை, பார்க்க மாட்டேன், விட்டுருங்க. இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே கூடாது, புரியுதுல்ல? ஓகேண்ணா, கதை வலிக்குது, விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லி நீங்கள் அழவே அந்த காதை விட்டுட்டு, என்னது லஞ்ச்? யாருக்கு? யார் எவனா இருக்கானா என்ன? அப்படிலாம் இல்லைண்ணா. என்ன அந்த மாதிரி பொண்ணு இல்லைண்ணா. எனக்கு புரியல. டி ஜங்கு, உனக்கு புரியலையாடா? அவன் என்ன சொல்லணும்னு உனக்கு புரியல? அவன் என்ன சொல்கிறாடா? நான் வந்து கெட்ட பொண்ணு, நான் கூட சுற்றிட்டு இருக்கதால கெட்ட பொண்ணுன்னு சொல்லாமல் சொல்கிறா பாடுறா. ஏய், என்ன நான் இருக்கும்போதே கலாய்க்கிறியா நீ? அண்ணா இல்லைண்ணா, அந்த மாதிரி தப்பாக புரிஞ்சுக்காதீங்கண்ணா. அண்ணா விடுங்கண்ணா, வலிக்குதுண்ணா, காது ரொம்ப வலிக்குதுண்ணா. நான் அப்படி சொல்லலைண்ணா, நான் அப்படி சொல்லலை. நான் யாரையும் லவ் பண்ணலண்ணா, யாரையும் எனக்கு தெரியாது, நான் யார்கிட்டையும் பேச மாட்டேண்ணா. நான் வருவேன், என்ன படிக்குவேன், அப்படியே போயிடுவேண்ணா. விட்டுருங்கண்ணா. நான் தலை நிமித்தி கூட பார்க்க மாட்டேண்ணா. விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓவராக அழறீங்க. தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு அழுது ஒரு மாதிரி மேல் மூச்சே வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஏய், இன்னொரு தடவை இல்லைண்ணா, நான் இனிமேல் இந்த பிளாக் வழியாக வரக்கூட மாட்டேன்னா. நான் இனிமேல் பிளாக் வழியாகவே கிராஸ் பண்ணி போய்க்கிறேன்னா. விட்டுருங்கண்ணா, வலிக்குதுண்ணா. ஃபஸ்ட் பீரியடே எனக்கு சோஷியல் சயின்ஸ்ண்ணா எனக்கு வராதுண்ணா. ஹிஸ்ட்ரியில் ப்ளீஸ்ண்ணா, நான் போயிடுறேண்ணா. ப்ளீஸ்ண்ணா விட்டுருங்கண்ணா, வலிக்குது. லேட்டாக போனா என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டிங்க. மேல் மூச்செல்லாம் ரொம்ப வாங்க ஆரம்பிக்குதா உங்களுடைய. அதாவது 10th ஒரு பெரிய பொண்ணான வயசு தானே உங்களுக்கு. நீங்கள் தேம்பி அழ உங்கள் ப்ரெஸ் பாட் அப்படியே ஹார்ட் பீட்லாம் ஒரு மாதிரி பம்ப் ஆக ப்ரெஸ் பாட் அப்படி பம்ப் ஆகுதா. ஸோ அவருடைய கண் நீங்கள் அழுதுகிட்டே இது பண்ணவே உங்கள் டியர்ஸ் அப்படியே வழிஞ்சு உங்கள் கழுத்து வழியாக உங்கள் செஸ்ட் பாட் கிட்ட அப்படியே கீழே இறங்குதா பார்த்துருப்பாரு. ஒரு நிமிஷம் டக்குன்னு என்னடா அப்படின்ற மாதிரி திரும்பிட்டு, சரி கிளம்பு. தேங்க்ஸ்ண்ணா, கிளம்புண்ணா. இனிமேல் அந்த பக்கம் சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் உங்களை பார்க்கவே இல்லை. நீங்கள் விட்டால் போதும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நீங்கள் மாட்டோம் ஓடியே போயிடுறீங்க. இங்கே அப்படியே மெர்லின்னு சிரிச்சுப்பா, லைட்டாக சிரிச்சுக்கிறா.
இப்போ அப்படி தான் டேஸ்லாம் கிராஸ் ஆகுது. ஜங்குக் அப்பப்போ உங்கள பார்த்தாருன்னா, நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. அப்படியே திரும்பிட்டு இப்படி போயிடுவீங்க. சில நேரம் என்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறா அப்படின்னு சொல்லி வேணும்னே கூப்பிட்டு வச்சுட்டு உங்களை புல்லி பண்ணுறது. சம்டைம்ஸ் வந்து உங்கள் கலரை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி, என்ன கலர் இது, காக்கா கருப்பு இருந்துக்கிட்டு நீலாம் எதுக்கு ஸ்கூல் வர, நீலாம் எதுக்கு இங்கே படிக்கிற அப்படின்ற மாதிரி ரொம்ப உங்களை டம்ப் பண்ணி பேசிகிட்டு இருப்பார். சில நேரம் ரொம்ப அழுதுட்டு நீங்கள் அப்படியே போவீங்களா, ஏய் இங்கே வா சொடபடி கேட்டு அப்படியே போ அப்படின்ற மாதிரி ரொம்ப உங்களை மிரட்டி உருட்டிக்கிட்டே இருப்பார். நீங்கள் அப்படியே ஜங்குக்னா அப்படியே பயந்து நடுங்குவீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். எதனால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னா, ஒரு தடவை நீங்கள் ஸ்ட்ரீட் கிராஸ் பண்ணும்போது அது வந்து அதாவது ஸ்கூல் டேஸ் இல்லாமல் வீக்கெண்ட் இருக்கும் இல்லைங்களா, உங்கள் ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்ணும்போது அப்போது ஒரு டாக் வந்து உங்களை துரத்திக்கிட்டே இருந்துருக்கும். ஸோ அப்போ யாருன்னே தெரியாத உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். என்ன மனுஷன்டா, ஏன்னா நிறைய பேர் கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க, இவர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்றப்போ ஒரு சின்னதாக ஒரு விஷயம் நமக்கு வந்து தோணும்ல, இவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி. அந்த நல்லவருன்றது தான் உங்களுக்கு அப்படியே திரும்ப ஸ்கூலில் இந்த முகரக்கட்டையை பார்த்த உடனே உங்களுக்கு லவ்னு ஒரு மனசில் குதிச்சிருக்கும். ஸோ அன்னையிலேருந்து ஜங்குக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அவரை வெறுக்கிறதுக்கு உங்களுக்கு மனசே இருந்திருக்காது. அந்த மாதிரி தான். என்ன தான் உங்களை ஹர்ட் பண்ணு, சொன்னக்கட்ட மனசு உங்களை ஜங்குக்குன்னு தான் சொல்லிகிட்டே இருக்கும். லவ் பண்ணிகிட்ருக்காரு, கமிட் ஆகிட்டாரு அப்படின்னாலுமே கூட உங்கள் மனசில் ஜங்குக்குன்னா இப்போ இப்படி தான். இந்த அகாடமிக் இயர் அப்படியே முடியுது. 10th ரிசல்ட் வந்து முன்னாடியே சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. இங்கே 12th இப்போ தான் ரிசல்ட் வருது. இப்போது ஜங்குக்கு வந்து ரிசல்ட் பார்க்குறாரு. ஷோ கடவுளே, என்ன எழுதி வச்சுருக்க ஜங்கு, ஓகே ஓகேடா அப்படின்னு அவரே மனசு தேத்திக்கிறார். நல்ல மார்க் தான், பட் ஆனால் ஆஸ் யூஷுவல் மார்க் மாதிரி கிடையாது. இப்போது எடுத்த லாஸ்ட் மார்க் வந்து ரொம்ப டவுனாக இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே அப்படியே மெர்லினுடைய மார்க் பார்க்குறதுக்காக பார்க்குறாரு. வாவ், ஏன்னா எந்தளவுக்கு மார்க் எடுத்து வச்சுருக்கா, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கிஃப்ட் வாங்கிட்டு இங்கே மெர்லின் பார்க்குறதுக்காக இப்போ போகிறாரு. என்ன பண்ணுறாவ, யார் இவன், மெர்லின், ஏய் மெர்லின் கேட்குதாலடி, ஜங்கு என்ன ஜங்குக்குங்க, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, டீ ஹீஸ் மை கசின்டா கார்த்தி, ஹீஸ் மை ஃப்ரெண்ட் ஜங்குக், ஷெகன் கூட ஜங்குக், ஏய் என்ன பண்ணிகிட்டு இருந்த போ, என்ன ஜங்கு என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னு கேட்டேன். டீ பார்த்து பேசுடா, என்னோடய கசினவா, கசினை இப்படி தான் நக்கிட்டு இருப்பியா, ஜங்கு பார்த்து பேசு ஜங்கு, அவன் என்னோட கசின். ஓ என்னடா கசின் அப்படி தான் நக்கிட்டு இருப்பியான்னு கேட்டேன். டி என்னடா, ஆமாம் நானும் அவ்வளோ 3 years லவ் பண்ணிகிட்ருக்கோம். 3 years ஜங்குக், ஏய் கையெடு, இல்லை ஜங்குக் கையை எடுறீன்னு. ஏண்டி நடுவில் ஸ்கூலில் நக்கிறதுக்கு ஆள் இல்லைண்ணே என்ன ரோட்டு விட்டு தெரிஞ்சியா, ஜங்குக் என்ன பேசுகிற ஜங்குக், ஜங்குக் ஏய் தள்ளுன்னு, இல்லை தள்ளுடி செவ்வில் ஒன்று விட்டேன்னு வச்சுக்கேன் பிறந்துருவ. டே என்னடா, ஆமாம் டே கார்த்தி சும்மாறா, கார்த்தி சும்மாறா நக்குடி போ, ஒன்றா பொண்ணு மச்சம் பற்றியா, என்ன சிறப்படுத்து செவ்வில் விட்டுக்க முடியும், அதான் தப்பு நான் பண்ணடி அப்படின்னு சொல்லி அங்கே அப்படியே ஜங்குக்கு இங்கே முறைக்கிறாரு. இங்கே மெர்லினுக்கெலாம் பயம் தாங்கலை, அப்படியே ஒரு ஸ்டெப் பேக்கில் போகலா. இங்கே கார்த்திகை லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படியே விட்டுருப்பார். வாயை மூட்டு கிடக்கும், நக்கிட்டுருக்குறனா நீ என்கிட்ட ஏறியா, உனக்கெலாம் என் கால் கிடையவே கிடையாது, என் கால் தோசை பொருவாளைவ, இவளெல்லாம் நான் தூக்கி மேலே வச்சிட்ருந்தேன், அந்த நாய் நீ நக்கிட்டு தெரிகிறன்றதுக்காக நீ என்ன செவ்வளோ பிஞ்சிருண்டி அப்படின்னு சொல்லி இங்கே மெர்லினை 2 அடி செவ்வில் விட்டுருப்பாரு. ஜங்குக் என்னடி அண்ணா நீ நக்கவே இல்லைன்னு சொல்ல போறியா, சொல்லுடி நக்கவே இல்லையா, இல்லை ஜங்கு, ஏய் என்ன அரிப்படுத்துன்னு போனியா இல்லை ஜங்குக்கு உனக்கு, ஏண்டி நடிக்கிற,
செஃபில் பிஞ்சிருண்டி உனக்கு. இதுக்கப்புறம் ஜங்குக்கு மயிரன் ஏதாவது கால் ஏதாவது வந்ததுன்னு வச்சுக்க, அவ்வளோதான் உனக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு நாங்கள் டேபிளை தட்டி முறைச்சி கையை நீட்டிட்டு அவர் மட்டும் கிளம்பிருப்பார். இங்கே மெர்லினுக்கு அப்படியே எரியுது. ஐயோ போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி தான் டேஸ்லாம் கிராஸ் ஆகுது. அவர் காலேஜ் போகிறாரு. பொண்ணுங்கனாலே பிடிக்கல, பொண்ணுங்கனாலே வெறுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ இருந்துகிட்ருக்காரு. ஆனால் அந்த ரவுடிசம், அந்த ஆட்டிடியூட் காமிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை, இன்னும் அதிகமாகிடுச்சு. நீங்கள் அப்படியே 12th முடிச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட் இயர் இப்போ ஜாயின் பண்ணுறீங்க. ஜங்குக்கு படிக்கிற அதே காலேஜ் தான். நீங்கள் இப்போ வரைக்கும் விடலை. ஜங்குக்கு அப்பப்போ நீங்கள் பார்ப்பீங்க, அது ஜங்குக்கே தெரியாது. அந்த மாதிரி தான் நீங்கள் இப்போது ஜங்குக்கு வந்து 3rd இயர் படிச்சிட்ருக்காரு. நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் இப்போ தான் ஜாயின் பண்ணுறீங்க. டே மச்சான், என்னடா? ஃப்ரெஷர்ஸ் டேடா, படுத்துட்ருக்கா, இந்துரா. டைம் ஆகலையே. ஆல்மோஸ்ட் நியர்பை 9:30டா. என்னடா பண்ணுற? பார்ப்பலாம். ஏண்டா வர்றது எல்லாம் மொக்க பீஸாக தான் வரும், அதுக்கு எதுக்குடா ஃப்ரெஷ் அதிகமாகிடும் நான் வைக்கிறானுங்க. விட்டு தள்ளிடு போகாமல் வருஷத்துக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக டே வச்சிடறானுங்கடா. என்ன மச்சான் நைட்டு பார்ட்டியா? இல்லைடா, லைட்டாக அதான் அந்த மெர்லின் நாய் வச்சுட்டு போச்சுல்ல, அதுலேருந்து அபாபா ஏதாவது. ஏண்டா அவளாம் ஒரு ஆளுன்னு அவளுக்காக? அந்த கர்மம் பிடிச்சவளுக்காக இல்லைடா, வேண்டாம் விட, நான் அவளுக்காகலாம் கிடையாது. அவள் பண்ணிட்டு போனேன் துரோகத்துக்கு தான் சொன்னா. அப்பப்போ கடுப்பில் ஏதாவது பண்ணலாம், தூக்கம் இல்லைடா அப்படின்னு சொல்லி அப்படியே எழுந்திரிச்சு கேம்பஸ் கிட்ட அப்படியே வராரு. அதாவது ஒரு 4 பிளாக் இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து சி பிளாக்கில் தான் என்ட்ரன்ஸ். ஓகேங்களா? இப்போ சி பிளாக்குக்கு தான் இப்போ வந்துட்டுருக்காங்க. நீங்கள் இப்போ தான் காலேஜுக்கு ஃபஸ்ட் டே வரீங்க. என்ன தான் ஜங்குக்கு ஆட்டிடியூடு திமிரு பிடிச்சவன் அப்படின்னு இருந்தாலுமே கூட நல்லா படிக்கிற கேஸ் தானே. ஸோ ஆர்கனைசேஷன்லாம் நீயே பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லி ஹெச்ஓடி வந்து அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ஒரு கிளம்பியிருப்பார். அது யூஸ்வலி இவன் தொல்லை தாங்களடா. ஆனால் இவன் தலையில் இறக்கி வச்சுட்டு இவன் கிளம்பிடுறான். ஆனால் பாராட்டுன்னு வரும்போது மட்டும் பல்ல அடிச்சுட்டு போயிடுறான்டா. சரி போய் தொலைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பியிருப்பார். மச்சான் வழக்கம் போல் மாட்டிட்டான்டா அவன். சரி அவன் முன்னாடி சரிக்காதீங்கடா, அவன் டென்ஷன் ஆகிட போகிறான். என்ன பெரிய பொறுப்பாடா நீங்கள்? மூடிட்டு நான் சொல்கிறத கேளுங்க. போகும்போல மூடிட்டு உட்காந்துட்ருக்கானுங்க பைத்தியம். வாங்கடா மச்சான் வாங்கடான்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் அப்படியே அங்கே அப்படின்னு சொல்லி இழுத்து போட்டு பார்த்துட்ருக்கானுங்க. நீங்கள் பயந்துகிட்டே அப்படியே வரீங்க. மார்க்கும் பாமோ உங்கள் பின்னாடியே வராங்க. யார் இவங்க? எதுக்கு ஏன் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் பிளாக்குக்கு போகாமல் அப்படியே காலேஜே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கீங்க. இன்னும் எவ்வளோ தூரம் சுற்றி போயிட்டுருப்பா? உன் பின்னாடி வந்துட்டுருப்பானா? இல்லை நில்லுண்ணா. யார் நீங்கள்? சரி ஓகே, நீ என்ன ஃப்ரெஷரா? பார்த்தாலே தெரியுது ஃப்ரெஷருன்னு. எதுக்கு இப்படி அப்பட்டமாக போய் சொல்கிறேன்? இந்த பாருண்ணா, இப்படி தான் முட்டை மொழி மூட்டி பார்ப்பியா? சோட அப்படி மூஞ்சி பாரு அதுக்கு. சரி அப்புறம் என்ன டிபார்ட்மெண்ட்? இல்லை நான் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். ஓ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டாண்டா மச்சான். சரிடா, அப்போ இவ தான் கரெக்டாக இருப்பா, கொடுத்துரு. என்னண்ணா? அண்ணா பல்ல உடச்சிடுவேன். இல்லை என்னோட நீங்கள் சீனியரில். சீனியர்னா சீனியர்னு கூப்பிடு, என்ன அண்ணனு மயிறு. இல்லை என்ன வேணும் உங்களுக்கு? உங்ககிட்ட எங்களுக்கு ஒன்றும் தேவையில்ல. இந்தா. நான் இதெல்லாம் வாங்க மாட்டேன். என்ன நக்கலா? உனக்கெல்லாம் எவனும் கொடுக்கல. இதை எடுத்துகிட்டு போய் நீ இன்னொருத்தவங்கிட்ட கொடுக்கணும். இன்னும் ஒருத்தவங்கிட்டன்னா நீங்கள் காது திருப்பிக்கும் பார்த்துக்கோ.
இல்லைண்ணா. எதுக்கு? என்ன இது? என்ன கொடுக்கணும்? இதை எடுத்துகிட்டு போயிட்டு கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட். காதில் விழுந்ததில்ல, கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட். ஆ ஏய், இவ காது செவிடானான்னு தெரியலடா. காதில் விடுற மாதிரி சொல்லுடா, காதில் கொடுத்து. ஆனால் அடிச்சிடாதீங்க. இப்போ தானே சொன்னோம் சீனியர்னு கூப்பிட்டுன்னு. ம் ம் சீனியர் என்னன்னு சொல்லுங்கள், செய்கிறேன். கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் ஜங்குக்குன்னு ஒருத்தன் இருப்பான், அவன்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடு. ஆ என்ன பேர் சொன்னீங்கன்னா? ஏய், நான் சொன்னல, இவளுக்கு எதோ காசு விடுன்னு நினைக்கிறேன்டா. காதில் ரெண்டு கொடுறான். அண்ணா வேண்டாம், காதில் விழுந்தது ஜங்குக் அவர் தானே. அவங்ககிட்ட எடுத்து போய் கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா லவ் யூன்னு சொல்லு. லவ் யூன்னு சொல்லு. அண்ணா என்ன பேசுகிறீங்கண்ணா? நான் எப்படின்னா வேண்டாண்ணா, வேறு யார்கிட்டயா கொடுங்கண்ணா. நீங்கள் ஏதோ பழி வாங்கிறதுக்காக நீங்கள் என்னை யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு தெரியுது, ப்ளீஸ்ண்ணா. இவ சரியான இவ்வளோ பண்ண நினைக்கிறேன்டா. ஒன்றா நிறுத்தி இருக்கா. சாரி சீனியர், விட்டுருங்க சீனியர், ப்ளீஸ் சீனியர். ஆல்ரெடி அவருக்கும் எனக்கும் ஆகாது சீனியர். ஸ்கூல்லே நான் அடி வாங்கியிருக்கேன் சீனியர் அவர்கிட்ட. ஏய் கரெக்டுடா, இவகிட்ட தான் கொடுக்கணும், கொடுறா. அண்ணா என்ன பண்ணுற? ஏய் என்ன திரும்ப அண்ணான்ற? ப்ளீஸ் சீனியர் வேண்டாம். என்ன ஆல்ரெடி அடிச்சிருக்காரு சீனியர் அவர், வேண்டாம் ப்ளீஸ் சீனியர். நானுன்னு திரும்ப தெரிஞ்சா அவ்வளோதான் சீனியர். பரவாயில்ல, நீ எடுத்து போய் கொடுக்குற சீனியர். பரவாயில்லன்னு சொல்கிறோம்ல, கையில் வாங்க. கையில் வாங்குறியா இல்லை சீனியர்? கையில் வாங்குறியா இல்லை? நான் வேண்டாம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வாங்கிக்கிறீங்க. என்ன இருக்குன்னு படித்து. அப்படியா, சரி ஓகே. உனக்கு குப்பியை கூப்பிட்டு போயிட்டு பிரின்ஸிபல் ரூமில் ஏதோ பண்ணிடாதீங்க ப்ளீஸ். தெரியல, போ. என்ன இப்பயே போகணுமா? இப்போ தான் போகணும், போ. ஏய் நீ பின்னாடி போடா, நான் அப்படியே கேம்பஸை சுற்றி கொஞ்சம் வேலை இருக்குடா மச்சான், முடிச்சுட்டு வந்துடுறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அந்த பக்கமாக போயிடறான். ஒருத்தன் வந்து உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கான். சீனியர் போறியா இல்லை? இல்லை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே போகிறீங்க. டே மச்சான், எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்டா, விட்றா. இப்போயாவது ஃப்ரெஷ்ஷாக போய் பார்க்கணும் இல்லைடா. டேய் நானே ஆல்ரெடி கடுப்பில் இருக்கேன், மூடிட்டு இருக்கிற மீதியும் பண்ணிட்டு போங்க. டேய் இவன் என்னடா இப்படி பண்ணுறான்? ஓ கடவுளே, ஃப்ரெஷர்ஸ் டே எப்படி கலீஜாவாக இருக்குது பா, தாங்கலை. சரா வாடா, பாதியை முடிச்சுட்டு போவோம், இல்லைனா அவன் தான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இப்போ முடிச்சுட்டு அப்படியே அந்த ஹால்லேருந்து, ஆடிட்டோரிய ஹால்லேருந்து இப்போ வெளில வரானுங்க. வெளில வந்து பார்த்தா நீங்கள் அப்படி நின்றுட்டுருக்கீங்க. யார் அவ? தெரிலடா மச்சான், பாரேன் ஆளையும் சொக்காயும். சரிவா போதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களை அடையாளம் தெரியல ஆக்சுவலாக. இப்போ கிராஸ் பண்ணி போவாரா? சீனியர் டி ஒன்று தான்டா சீனியர். என்னையா? உங்களை தான், உங்ககிட்ட கொஞ்சம். என்ன லவ் லெட்டரா? அப்புறம் என்ன கையில்? இல்லை டி மச்சான், லவ் லெட்டர் தான் நினைக்கிறேன்டா. பயப்படுறத பார்த்தாலே தெரியுது, மாட்டிக்கினேன்னு நினைக்கிறேன். அவளையும் பாரு, எப்பட்றா வெள்ளையாக வந்து நின்னாலே இவன் காரி துப்புவான், இவன் ஆல்ரெடி தீச்சட்டியாட்டம் இருக்கா. எப்பட்றா இவன் ஓகே சொல்லுவான் அப்படின்ட்டு பேக்ரவுண்டில் பசங்க பேசிக்கிறானுங்க. உங்களுக்கு இதுவுமே காதில் விழுது. ஜங்குக்கு அப்படியே உங்களை முறைச்சிக்கிட்டு அப்படியே பார்க்குறாரு. இல்லை ஜஸ்ட் உங்ககிட்ட இது கொடுத்துட்டு ஒரு சாரி கேட்டு போயிரு ப்ளீஸ், வாங்கிக்கோங்க. என்ன ஆல்ரெடி என்ன வயசாகுது உனக்கு? காலேஜுக்கு படிக்கிறதுனா வந்தா பொறுக்கிறதுக்கு வந்தியா? டேய் மச்சான், டேய் இருங்கடா. டேய் மச்சான், பிரின்ஸிடா
என்ன எதுக்கு எங்கே வரான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கு திரும்ப வரா. அப்படியே பிரின்ஸிபல் வந்து ஜங்கு கூட செவ்வல் அப்படியே பல்லாருன்னு விட்டுறாரு. சார் என்னடா பண்ணி வச்சிருக்கா? இதுதான் நீ லவ் பண்ணுறதுக்கான இடமா? பண்ணுற அந்த அப்படி உரமாக பண்ணிட்டு போய் தொலைண்டா புருக்கு நாய். இப்படிதான் சூத்து ஃபுல்லா. என்னம்மா புது அட்மிஷன் தானே நீ? சார் புதுசாக தான் ஜாயின் பண்ணுறக்கா அப்படின்னு சொல்லி உங்கள் 2 பேரையும் அவ்வளோ திட்டுறாரு. உங்கள் ஜங்குக்கு என்னன்னே தெரியாது திட்டு வாங்கிட்டுருக்காரு. நீங்களும் ஒன்றுமே புரியாத பேசாமல் நின்றுட்டுருக்கீங்க. ஒரு வேளை அந்த லவ் லெட்டர் தான் தெரிஞ்சு திட்டுறாங்களோ அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. இந்த பார் ஜங்கோ, இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கேன், சீட்டை கழிச்சு வெளில தள்ளி விட்டுரும். நான் நல்லா படிக்கிறேன்ற ஒரு காரணத்துக்காக தான் உள்ளே போட்டு வச்சுருக்கேன் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிரின்ஸிபல் அப்படியே கிளம்ப வரா. நீங்கள் அப்படியே பயந்துகிட்டே பார்க்குறீங்க. எதுக்குடா அவன் கத்திட்டு போகிறான்? தெரிலடா மச்சான், எதுக்குவா? மச்சான் என்னடா போய் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் பிடிச்சி வச்சிட்ருக்க? என்ன இந்த மாதிரி பொண்ணு? என்னடா விஷயம்? என்னடா தெரியாது நினைக்கிறானா அதை தெரிஞ்சே நினைக்கிறானாடா இவன்? கட்டுப்பில் இருக்கான். ஒழுங்குமுறை என்னன்னு சொல்லு. கேம்பஸே நாறிட்டு இருக்குது, என்னன்னு தெரியலையாடா இவனுக்கு? எனக்கே பல்பா? என்ன நடந்ததுன்னு எல்லா வெங்காயத்தையும் கக்கிட்டு போ. என்னே தெரியாது, ஏதாவது கலாச்சிட்டு இருந்தா கண்ணடிப்பல. என்னடா தெரியாதான் நடிக்கிறானா இல்லை தெரிஞ்சே நடிக்கிறானடா இவன்? செம்ம கடுப்பில் இருக்கான். ஒழுங்கு முறையாத கக்கு மச்சான். அப்படி அடிக்காடா இரு. இந்த பொண்ணும் நீனும் ஏதோ லவ் பண்ணுறதா சிவரு போலாக கேக்கி வச்சுருக்கானுங்க, தெரியாதா? அப்படியே அடிக்கிறதுக்கு கையை ஓங்கிருப்பார் அந்த பையனை. அப்படியே உங்களை பார்த்து அப்படியே திரும்புகிறாரு. சினி, எனக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தமும் இல்லை. என்கிட்ட ஒரு பையன் இதை கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொல்லி மிரட்டினாங்க. அது கொடுக்கலன்னா பிரின்ஸிபல்கிட்ட கூப்பிட்டு போய் நான் வந்து அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு லெட்டர் எடுத்துகிட்டு வந்ததான் மாட்டி விட்டுருவேன்னு மிரட்டினாங்களா. அதனால தான் உங்ககிட்ட கொடுத்துட்டு சாரி கேட்டு போகலான்னு வந்தேன். எனக்கும் அதுக்கும் சம்மந்தம். முதல் நாளே லவ் லெட்டர் தூக்கிட்டு வந்து ஏமா நினைக்கிற? கேம்பஸ் ஃபுல்லாக எழுதி வச்சுருக்காங்க. எப்படி பிளான் இல்லாமையா? சீனியர், உண்மையாகவே எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இந்தோ இங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க, கவனம் தெரியல எனக்கு. உனக்கெல்லாம் என்ன கொழுப்பு இருந்தானா? மூன்று முகர்கட்டைக்கு நான் கேட்குறேண்ணா. சீனியர், உண்மையாகவே இல்லை, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமோ என்ன? என்கிட்ட லெட்டர் கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னது இதோ அவங்க தான். அவங்க பேர் கூட மார்க், பேம் 2 பேர் வந்தாங்க, அவங்க தான் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. மார்க்கு பேம்னு பேர் சொன்னோன்னே கெஸ் பண்ணிட்டாரு. ஓகே, இந்த பரதேசிங்க தான் பண்ணியிருக்குங்கன்னு முடிவு பண்ணிட்டாரு. சரி கிளம்பு. கிளம்புடி. தேங்க்ஸ் சார், கிளம்புன்னு அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்துட்டு அப்படியே நீங்கள் கிளம்பிருப்பீங்க. எந்த பக்கம் எப்படி போகிறதுன்னு கூட தெரியல, ஒரு மாதிரி தடுமாறீங்க. பயந்துட்டான்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி சிரிப்பானுங்களா. அப்படியே இங்கே ஒரு முறை தான் மற்ற பசங்க எல்லோரும் அப்படியே அடங்கிடுறானுங்க, அவங்க வேலையை பார்க்குறதுக்காக போயிருப்பாங்க. இங்கே அப்படியே எங்கடா அவனுங்க அப்படின்னு சொல்லி கத்தி அப்படியே பேமையும் மார்க்கையும் பிடிச்சிட்டு வந்து காலேஜோட பேக் சைடில் வச்சு வெள்ளுன்னு வெளுத்துட்ருக்காரு. விட்ரா, சித்திர போடுறாங்க. உங்களுக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தா என் பேர் நான் லவ் பண்ணுறேண்ணா, நீ பார்த்தியா? இதுக்குடா நேராக மோதிரத்துக்கு துப்பு முயறலைன்னா போய் தூங்கடா வைக்கிறோமோ புட்டிங்க மாதிரி செவத்தில் அதுவும் அப்படின்னு சொல்லி இன்னும் லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி அவ்வளோ போட்டுன்னு போடுறாரு. அதெல்லாம் பல் உடஞ்சி அப்படியே ரத்தமாக குப்புன்னு வாயால் ஊற்றுறது. ஏண்டா இப்படி குத்துற? ஆல்ரெடி கடுப்பில் இருக்கேன், இவனெல்லாம் பார்த்தாலே விட்றா அப்படின்னு சொல்லி எப்படியே பிடிச்சிட்டு வந்துருப்பார். இப்போ ஃபைனலாக நீங்கள் அப்படியே காலேஜுக்கு
அப்படியே போகுது. ஒரு 1 மந்த் கிட்ட அப்படியே கிராஸ் ஆகுது. நீங்கள் ஜங்குக்கை பார்க்கல, ஜங்குக் உங்களை பார்க்கல. அப்படியே கிராஸ் ஆகுது. இப்படி தான் டே பை டே அப்படி ஸ்கிப் ஆகவே ஜங்குக்கோட கேங்லாம் வந்து உங்களை வந்து அடிக்கடி வந்து புலி பண்ணுறாங்க. இது ஜங்குக்கு தெரியாது. பட் ஆனால் ஜங்குக் சொல்லி தான் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நினச்சிப்பீங்க. இப்படி தான் உங்களை டே பை டே வந்து புலி பண்ணி உங்ககிட்ட பைசா வாங்குறது. நீங்கள் வந்து கேன்டீன்லேருந்து இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, அதை வாங்கிட்டு வா, இதை பண்ணு, அதை பண்ணு அப்படின்னு சொல்லி உங்களை மிரட்டி உருட்டி வேலை வாங்கிட்டே இருக்காங்க. இது ஒரு நாள் வந்து ஜங்குக் வந்து கேன்டீன் வரும்போது இந்த மாதிரி மிரட்டி உங்களை வந்து வாங்கி தர சொல்கிறது அப்படியே பார்க்குறாரு. டேய் இல்லை எனக்கு புரியல, என்ன நடக்குதுங்க? மச்சான், அந்த பொண்ணு தானே வாங்கி கொடுக்குறா. ஆ ம் ஏய் சொல்ல அப்படிங்க வா. சீனியர் இங்கே வாண்ண. ம் என்ன சீனியர் என்ன பண்ணுற? இல்லை இவங்கெல்லாம் காஃபி காஃபி அப்புறம் இல்லை காஃபி பர்கர் சாண்ட்விச் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதுக்காக தான். காஃபி பர்கர் சாண்ட்விச் எது கேட்டால் வாங்கி கொடுப்பேன் அப்படிதுண்ணா? வாங்கி கொடுப்பேன். சரி ஓகேங்களா. என்ன டிபார்ட்மெண்ட்? கெமிஸ்ட்ரி. எப்போத்துலேருந்து நடக்குது? லாஸ்ட் ஒரு 1.5 மந்த். காசு ரொம்ப செலவு பண்ண முடியாது வச்சுருக்கேன் என்ன? அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்புறம் இவனுங்க ஏதாவது வாங்கி தர சொன்னா வாங்குவியா? என்ன வாங்கி தருவேன்? ஓ, எகுத்து பேசுகிற அளவுக்கு உனக்கு அப்படி இல்லை சீனி. எனக்கு புரியல. வாங்கி தருவேன்னு கேட்டால் வாங்கி தருவோன்ற. எது இவங்களாம் உன் அப்பனுக்கு சீனியர்? அப்புறம் எதுக்கு வாங்கி கொடுக்குற? இல்லை உங்கள் பேரை சொல்லு. இல்லை எனக்கு புரியல. என் பேரை சொல்லி? உங்கள் பேரை சொல்லி நீங்கள் தான் வாங்கி தர சொன்னீங்க. என்ன? ஏய் என்னடா மிரட்டி வச்சுருக்கீங்க? டே மச்சான். ஏய் என்ன போட்டு கொடுக்குறியா? இல்லை. டேய் நான் அங்கே கேள்வி கேட்டேன். என்னங்க மிரட்டுறீங்களா? எனக்கு புரியல. என்னடா பண்ணுறீங்க? நீ மச்சான் என்னடா இதுக்கு போய் கையிடுறான்னு? டே கையை எடுங்கடான்னு. என்ன நடக்குதுங்க? எனக்கு புரியல. இப்படி தான் தினமும் தின்னுட்ருக்கீங்களா? இதுக்கு வேறு எதாவது பண்ணலாம். மச்சான் சும்மா ஃபன்னுக்கடா. டேய் இது ஃபன்னா? இது ஃபன்னாடா. ஒருத்தைய மிரட்டி குருட்டி தான் வாங்கி தின்னு சொல்லுதான்னு கேட்குறேன். கேவலமானவங்களா? ஏய் இங்கே பாரு சீனியர். இங்கே பாருடின்னு. சொல்லுங்கள் சீனியர். எவனா வாங்கி தர சொன்னா வாங்கி தருவியா? இதே பொழப்பா வச்சிட்ருக்கியா? அப்புறம் எவன் கேட்டாலும் வாங்கி கொடுப்பியான்னு கேட்குறேன். இல்லை நீங்கள். என்ன நீங்கள்? எனக்கு புரியல. என்ன நீங்கள்? என் பேர் சொல்லி எவன் கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன் அப்படிதுண்ணா? இல்லை எவன் மிரட்டினாலும் சீனியர். இவனுக்கு வா இல்லையா? சீனியர் என்னடி? என்ன காசு ரொம்ப அதிகமா? இல்லை. சரி ஓகே போ. எனக்கு 2 பர்கர் வாங்கிட்டு வா போ. எனக்கு 2 பர்கர் வாங்கிட்டு ஒரு கூக்கு வாங்கிட்டு வா. ஏய் இப்போவும் சொல்ல மாட்டேன் இல்லை வாய் திறந்த? இல்லை சீனியர் நீங்கள். சொல்ல மாட்டேன்ல. எவ்வடாவ போ வாங்கிட்டு வா. அப்போ தெரியும் உனக்கு. சிக்கன் ஆர் வெஜ் என்ன வேணும்? நான்வெஜ்ஜை வாங்கிட்டு வா. உங்கள்கிட்ட தான் காசு நிறைய இருக்கு போலையே. இல்லை போடி போ வாங்கிட்டு வா. சரி ஓகே.
அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் வாங்கிட்டு வரீங்க. அப்படியே அவர் வந்து அந்த கேன்டீனுடைய அந்த ஸ்லாபில் உட்காந்துட்ருக்காரு. ஓகேங்களா, நம்ம கேன்டீனில் வந்து நம்ம உட்காருவோம், டேபிளில் வச்சு சாப்பிடுவோம்ல, அந்த அந்த ஸ்லாப் டேபிள் மேலே அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஒரு கால் மேலே ஒரு கால் சேர் மேலே இருக்குது. சீனியர், என்ன வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? நான்வெஜ். உட்கார். இல்லை பரவாயில்ல. உட்காருண்ணா. இல்லை உட்காருண்ணா. அப்படின்னு சொல்லிட்டு தலையை நிமித்தியே பார்க்க மாட்டீங்க, அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அவர் எடுத்து அப்படியே ஒரு பைட் அப்படியே கடிச்சு சாப்பிட்றாரு. டே மச்சான், டே புறம் போகுங்களா, கிளம்புங்க. டே கிளம்புங்கடா ஒன்று. அப்படியே ஒரு முறை தான். ஜங்குக்கு மறைச்சோடனே இப்படியே பசங்கள்லாம் அவங்களுடைய பாக்கெட்ஸ்லாம் விட்டுட்டு போகல, ஸ்நாக்ஸு அங்கே பர்கர் இதுன்னு சொல்லிட்டு அப்படியே தட்டோடு எடுத்துகிட்டு வேறு டேபிளில் அப்படியே போய் உட்காந்துக்கிட்டானுங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கானுங்க. சரி, என்ன பாரு சீனியர், என்ன பாருன்னு. என்ன சீனியர், உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. எங்கேயோ பார்த்துருக்கண்ணா? இல்லை, இதுதான் ஃபஸ்ட். ஏய் நிறுத்து போதும். சரி ஓகே, நீங்கள் பார்த்த மாதிரி இருந்தது, அதனால தான் கேட்டேன். என்னடா இங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி மண்டைக்குள்ள ஒரு மாதிரி குறைஞ்சிது. அதான் நீ ஏன் சொல்லிய. அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்ன, எதுக்கு இந்த காலேஜு? இல்லை இல்லை நல்லா எழுக்காத. என்னன்னு சொல்லு. உன்னை என்ன கிளாஸில் பிலீவ் பண்ணுவாங்களா? ஏதாவது ஒரு பக்கம் ஆட்டு, ஓவர் ஆட்டிகிட்ருக்க. இல்லை ஆமாம். யார், இங்கே காலேஜ்லையா இல்லை ஸ்கூல் டேஸ்லேயுமா? எல்லா இடத்துலையும். அப்புறம் உன் ஃபேமிலின்னு பெரிய பேக்ரவுண்டா? இல்லை இல்லை, நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஏன் உனக்கு டைப் அடிக்குது? என்ன டைப் ரைட்டிங் கிளாஸ் ஏதாவது போறியா என்ன? இல்லை. என்ன பாரு, உன்னை எதாவது நான் மிரட்டுறேனா? இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை. ஐயோ சரியான தயிர் சாதம் போல். சரி ஓகே, இந்தா இன்னொன்று எடுத்துக்கோ. இல்லை வேண்டாம். எடுத்துக்கோடி. இல்லை சொடபுடி எடுத்துக்கோ, எனக்கு ஒன்று போதும். இல்லை பரவாயில்ல வேண்டாம். சோடாபுடி பாரு. இல்லை வேணாம் சீனியர், நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், அதனால தான். டேய் ஒரு புள்ள பூச்சியாடா பிடிச்சி வச்சுட்டு ஆட்டிகிட்டு இருந்தீங்க. ஷோ, நான்வெஜ் சாப்பிட மாட்டியா? சாப்பிட மாட்டேன். சரி 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 போய் ஒன்று வெஜ் வாங்கிக்கோ. இல்லை வேண்டாம். ஏன் வெஜ்ஜும் சாப்பிட மாட்டியா? பர்கர் சாப்பிட மாட்டேன். ஐயோ சரி ஓகே, இனிமேல் எவனாவது வந்து இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு என் பேரை சொல்லி கேட்டானு வச்சுக்கேன், வாங்கி கொடுக்குறேன். நீயே போய் வாங்கி கொடுப்போல. அவங்க கேட்டால் மட்டும்தான். இதை போகிறேன். அடி. ஏன் அடிக்கிறீங்க? பயப்படுறியா? இல்லை தெரியுது. உட்கார். இல்லை உட்காருன்னு. இதை பார், இனிமேல் எவனாவது என் பேரை சொல்லி அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு அதை பண்ணு இதை உருட்டு அதை இட்டு ஏதாவது கேட்டானு வச்சுக்கேன், எதுவும் பண்ணாத. அதனால் முடியாடா புறம்புக்குனாங்கன்னு சொல்லு. இல்லை இதை பாரு, எவனுக்காக வாங்கி கொடுக்குறத பார்த்துன்னு வச்சுக்கேன், உன் பல்ல பேத்து வாங்கிட்டு கொடுத்துருவேன். பல்ல பேப்பீங்களா? இனிமேல் பண்ண மாட்டேன். இனிமேல் பண்ணா பல்ல பேத்து கொடுத்துருவீங்க. யாருக்கிட்ட? என்கிட்ட. சரி ஓகே,
பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். பண்ணனா அப்புறம் பல்ல பேந்துக்கும். புரியுதுல? ம், ஓகே சீனியர். நான் போட்டுமா? போ. வர இது வேணாமா? ம், வேண்டாம், நான் கிளம்புறேன். இதோட அப்படி உண்மையில் போன எங்கேயும் பார்த்தது இல்லையா? இல்லை, பார்த்ததில்ல. அதுக்கு எது டைப் அடிக்கு. சரி போ. ம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டீங்க மாட்டோம் கிளம்பிருப்பீங்க. அவர் லைட்டாக அப்படியே சிரிச்சுக்கிறாரு. டேய் வாங்கடா பரதேசிங்களா. டேய் மச்சான் என்னடா கல்லாம் போகிற. சரி 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 மச்சான், அதுக்கு எதுக்குடா மறைக்கிற? டேய் எச்சா நாயங்களா, மிரட்டி உருட்டி தான் தின்னுவீங்களா? டேய் மச்சான் இல்லைடா. டேய் புட்டிங்கி தின்றது தப்பு இல்லை, அதுக்குன்னு இவ்வளோ மாதிரி இருக்கட்டா தான் பிடுங்கி தின்ன சொல்லிச்சா மச்சான்? டேய் மரியாதை கிட்டக்கும். இதுக்கப்புறம் அவகிட்ட ஏதாவது மிரட்டி உருட்டிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல்ல பித்து கையில் கொடுத்துருவோம் நாய்ங்களா. சி தின்னு தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் அவர் காலேஜுக்கு கிளம்புறாரு. சாரி கிளாஸ்க்கு. அப்படி தான் இப்போது அன்னையிட்டே கிளாஸ் ஆகிட்டு அடுத்த நாள் காலையில் காலேஜுக்கு வரீங்க. ஜங்குக்கு அங்கே தான் உட்காந்துட்ருக்காரு கங்கோட. டே அடங்குறியா, நீ பிடிங்கி தானே தானே? ஏமாற்றி பிடிங்கி தானே தானே? அதெல்லாம் இங்கே பேசா நீ. புட்டா பெரிய புட்டுங்க இவர். எனக்கு தெரியாதாடா நீங்களாம் எப்படின்னு. சோட்டா புட்டி மாதிரி எவ்வளோவது கிடச்சாச்சுன்னா ஏமாற்றி பிடுங்கி தின்றது, வாங்கி திங்கிறது, இது தானடா உங்கள் வேலைக்கு. சி போங்க கேவலம் பிடிச்சானுங்களா. டே ஓர பண்ணாடா. என்ன நீ சோடா பிடிக்க ரொம்ப ஓரா அப்படி தாங்குற? என்ன தாங்கினா என்னப்போ? டே அவள் ஆளையும் மூஞ்சியும் பார்த்தா எப்போ ட்ராவெலாம் பண்ணணுன்னு தோணுது உனக்கு? எங்களுக்கு பார்த்தாலே அவளை அதே வேணும்னு தான் தோணுது. என்ன என்ன அவளுக்கு? டீ அவள் பார்த்தா அவனுக்கு ஒன்றுமே தோணலையாடா? சீரியஸாக சொல்லு. சிரிக்காதடா, சிரிப்பி உனக்கு. டே மச்சான் உருட்டுறான்டா பெரிய உருட்டுறான்டா. எதுக்குடா அந்த பொண்ணுக்கிட்ட போய்வேன்? நல்லா நான் நடிக்கணும். நான் அவளை கட்டிக்க போகிறேன், அதனால் நல்லவன் நடிக்கிறேன். போட்டா இவனு. போடுறா அந்த சோடா புட்டி, இந்த பிளாக்கு, இந்த கருப்பு அவளடா, அவளை சொல்கிறான். என்ன மச்சான் அப்படியா? ஆமாண்டா, அவளை கட்டிக்க போகிறேன். என்ன பண்ண போகிறீங்க? டீ என்னடா சும்மா ஜாலிக்காக பேசிகிட்டு இருந்தால் சீரியஸாகவே ஊன்ற. டே மூடிட்டு அவன் வேலை மாதிரி பட்டு பாருங்க. சும்மா எதையாவது ஏற்றி வர்றது கொளுத்தி வர்றதுன்ட்டு இதை தவிர உங்களாம் வேலையே இல்லையாடா. டே மாப்பிள்ளை ரொம்ப நல்லவன் நான் மாட்டேன்டா, விடுங்கடா. கோவத்தில் ஏதோ வார்த்தையை விடுறான். நாளைக்கே என்னமோ உண்மையாக கட்டிக்கிற மாதிரியே பாரு. டே சாவடிச்சிடும் என்ன கொஞ்சம் விட்ட ஓரம் பொறுப்படுத்து பாயசம் பண்ணால் அவனுங்களாம் சரி வருமா? டி அடங்குங்களா, வர வாய் வளர்த்துக்கிட்டே போகிறான். விடுங்க, கண்ட்ரோலை மீறி எதோ பேசுகிறான்டா, விட்டுருங்கடா. டே மச்சான் அந்த சோடாபுட்டி வருதுடா. ஆமாண்டா. சோடாபுட்டி இங்கே வா. டீ மச்சான் வாயம் மூடுங்கண்ணான்ட்டா. சீனியர் இங்கே வா. என்னையா? ஒன்றாதான் உன்னை தானே சோடாபுட்டின்னு கூப்பிடுவோம். ஆமாம். இங்கே வா. சொல்லுங்கள். சரி, யாரை லவ் பண்ணுறியா? சீனியர் யாரையாவது லவ் பண்ணுறேன்னு கேட்டேன். இல்லை. இதுக்கு முன்னாடி ஏதாவது லவ்வுக்கு இல்லை. உண்மையை சொல்லு, இருக்கா இல்லையா? இல்லை. சரி ஓகே, இன்னையிலேருந்து நான் ஒன்று லவ் பண்ணுறேன். இன்னையிலேருந்து நான் ஒன்று லவ் பண்ணுறேன். டி என்ன ஓகே சொல்வே இல்லையா? டீ மச்சான் என்னடா பேசுகிற? வாயை மூட்டுறோம்டா. சீனியர் என்ன சொல்லு. இல்லை லவ்லாம் எனக்கு 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 என்னடி? பேக் கொடு. இல்லை. என்ன யோசிச்சு சொல்கிறியா? இல்லை யோசிக்க என்ன இருக்குது? வேண்டாம், பேக்
பேக் கொடுங்க. ஏய் நல்ல என்ன யோசிச்சு சொல்கிறியா இல்லை இப்போ சொல்லிட்டு போறியா? இல்லை 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 சீனியர், செட் ஆகாது, விட்டுருங்க. டீ மச்சான் பல்ப் வாங்கிட்டாடா மச்சான், டீ போகிறேன். அந்த கருப்பி கூட வேண்டான்னு சொல்லிட்டாடா. டீ என்னடா என்ன பல்பா விட்டுக்கிச்சா? டே பாடுறா, செம பல்புடா மச்சான், போட்டுக்கடா நீ ட்ரீட்டுடா மச்சான், ட்ரீட்டுடா. டே செம்ம கடுப்பில் இருக்கேன், ஒரு முறையோட போயிடுங்க. ஏய் புட்டி இல்லை, புட்டின்னு இல்லைன்னு. இல்லை சரி, கிளாஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏய் புட்டின்னு இல்லை. இல்லை சீனியர், கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் போகணும். இல்லைண்ணா. இல்லை இல்லடி. என்ன வா. நான் வரல. வான்னு சொன்னேன். இல்லை நான் வரல, விடுங்களேன், கையை விடுங்க. என்ன போ, எதுக்கு போ, எதுக்கு டிப் இருக்குதுன்னு? இல்லை நான் கிளாஸ் போகணும், விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக உங்கள் பிளாக்குக்கு நீங்கள் அப்படியே கிராஸ் ஆகி போயிட்டீங்க, உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டீங்க. எங்கள் ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. எங்கள் பசங்க மேலே கோவப்படுறதா உங்கள் மேலே கோவப்படுறதா தெரியல அப்படின்ற மாதிரி செம்ம கடுப்பில் இருக்கார். அவர் அங்கேயே தான் உட்காந்துட்ருக்காரு, அவருடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு போகவே இல்லை, எட்ட அசையவே இல்லை, அங்கேயே தான் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் லஞ்சுக்கு பிரேக்குக்கு உங்கள் கிளாஸை விட்டு வெளில வரவே இல்லை. இப்போ அப்படி தான் அன்னைக்கு அப்படியே ஸ்கிப் ஆகுது. திரும்ப நீங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் போகிறதுக்காக நீங்கள் வெளில வருவீங்களா? ஜங்குக்கு அங்கேயே நின்றுட்டுருக்காரு, ஒரு கோல்டாக இருந்துகிட்ருக்காரு, ரொம்ப ரொம்ப கோவமாக இருக்காருன்னு பார்த்தாலே தெரியுது. நீங்கள் பார்த்துட்டீங்க, அதனால் அப்படியே பசங்களோட அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் ஆகுறீங்க. ஏ புட்டி என்ன நம்மளையா? இல்லை இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நீங்கள் போகிறீங்க. புட்டி நில்லுண்ணா. இல்லை என்ன இல்லை போயின்னு ஒன்றும் இல்லடி, நீ போ. புட்டி நில்லுண்ணா. இல்லை போயிடு, ஒன்றும் இல்லை, போயிடுடி, நிற்காத, போயிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கால் அப்படியே வேகமாக அப்படியே நடக்க ஆரம்பிக்குது. உங்கள் கால் வேகமாக நடக்கிறத பார்த்தோன்னே அவரும் பின்னாடி நடக்கிறாரு. என்ன பின்னாடியே வர்றாரு? ஏன்? இல்லை நிற்காத, வேகமாக போ, சீக்கிரம் போ, பஸ்ஸை விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேகமாக போயிட்டே இருக்கீங்க. திரும்பி பார்க்காத, வேகமாக போ, சீக்கிரம் போ, பஸ் வந்துடும், சீக்கிரம் போடி அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டே வேகமாக ஓடுறீங்க. அவரும் வேகமாக வந்துட்டுருக்காரு. நீங்கள் ஓடுறீங்க, அவரும் வந்து வேகமாக வந்துட்டுருக்காரு. இவ்வளோ நேரம் ஸ்லோவாக வந்தவர் இப்போ வேகமாக வந்துட்டுருக்காரு. என்ன பின்னாடி அப்படின்னு சொல்லி திரும்பி பார்ப்பீங்களா? அந்த செகண்ட் அப்படியே வேகமாக ஓடியாராரு. என்ன வேகமாக போயிடு அப்படின்னு சொல்லி இன்னும் வேகமாக அப்படியே ஓடுறீங்க. புட்டி நில்லுண்ணா, நின்றுடி, புட்டி நின்றுடு, துப்பாரு டென்ஷன் ஆகாத, என்ன நின்று. இல்லை சனி, நான் கிளம்பணும், நான் போகணும், பஸ்ஸை விட்டுருவேன், நான் போகிறேன். ஏய் நில்லு, நான் ட்ராப் பண்ணுறேன், நில்லு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறீங்க. அவருமே பின்னாடி ஓடியாந்துருப்பார். இப்போ கரெக்டாக உங்களுடைய பஸ் வந்துருக்குமா பஸ் ஸ்டாப்பில்? பஸ் அப்படியே வந்துட்டு நிற்கிது, எல்லோரும் ஏறிட்டுருக்காங்க, நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க. இப்போது பஸ்ஸுக்கு தான் ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பஸ்ஸில் இருக்கிறவங்களாம் சொல்லியிருப்பாங்களா? டக்குன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களை ஏற்றிட்டு போகிறாங்க. இங்கே ஜங்குக்கு அப்படியே நின்றுப்பார். புட்டி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே கோத்தில் அவரோட காலை அப்படியே ரூட்டில் அப்படியே வேகமாக ஒதுக்கிறாரு. உனக்கு என்னடி பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? நீ நான் எதுக்குடி வாண்டான்னு ஓடுற? அப்படியா?
நானும் ஒன்று பண்ணேன். எதுக்கு வேணான்ற, எதுக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப ரோட்டில் அப்படியே காலை அப்படியே முத்திக்கிறாரு. அந்த ஷூவோடைய ஃப்ரண்ட் சைடு அப்படியே பிச்சுக்கிட்டு தனியாக வருது. இன்னும் கோவப்படுறாரு. அந்த ஷூ அப்படியே தூக்கி எறிகிறாரு. அப்படி தான் அன்னைக்கு டே ஸ்கிப் ஆகிட்டு அன்றைக்கி கோவமாக தான் வீட்டுக்கு போயிருப்பார். அன்னைக்கு டே ஸ்கிப் ஆகிட்டு அடுத்த நாள் காலையில் காலேஜுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. உங்களுக்காக தான் கேட்டோட என்ட்ரன்ஸே பார்த்துட்ருக்காரு. டே மச்சான், என்னடா நேற்று புட்டுக்குச்சு, திரும்ப வந்து உட்காந்துட்ருக்கான், இன்னும் அதுலேருந்து வெளில வரலையா என்ன மச்சான்? டீ கையெடு மச்சான், கையை எட்ரா பரதேசி, கையெடு. டே என்னடா இவன் சீரியஸாகவே எடுத்துகிட்ருக்கானா என்ன? அந்த பொண்ணு நேற்று ஏதோ ப்ராங்க் பண்ணுறான்னு நினச்சோம். என்னடா உண்மையாவா? ப்ராங்க் இல்லையா? கையை இடன்ட்டு மேலே இந்த கையிடுறா. டே என்னடா சீரியஸாக எடுத்துக்கிட்டானா என்ன? ஆமாண்டா, ஓவராக பண்ணுறான். காலேருந்து வந்துட்டான், பேசவே மாட்டான்டா. என்னன்னு தெரில, ஈகோ கிளாஷ் அடிக்குதுன்னு நினைக்கிறேன்டா. இருக்கும் மச்சான், இப்படி ஒரு அழகான பையனை அப்படி ஒரு அழுக்கு பொண்ணு வேணான்னு சொல்லிட்டா யாருக்கு தான் இடிக்காடா மச்சான்? டீ சீரியஸாக இருக்கான், மூடிட்டு இருடா நாய். ஏதாவது அவனை உசுப்பேற்றிட்டு இருக்காது. ஆல்ரெடி உசுப்பேற்றவே தான் அவன் கோவத்தில் இருந்துகிட்ருக்கான். சரிடா, அடக்கி வாசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக நின்றுட்டுருக்கானுங்க. எங்கள் ஜங்குக்கு அப்படியே தலையை, அதாவது பைக்கில் உட்காந்துட்ருக்காரு, ஒரு கால் தொங்கிட்டு ஒரு கால் பைக்கில் மேலே முட்டி பிடிச்சிட்ருக்கிற மாதிரி. அந்த கை வந்து அப்படியே முறுக்கி முறுக்கி கை இது பண்ணிகிட்டே இருக்கார். ஓகேங்களா மச்சான்? டீ என்ன இல்லை, ஏண்டா இந்தளவுக்கு சீரியஸா? கையிடா இல்லை கையிடுன்ட்ட. சரிடா, சரி சரி, ஒன்றும் சொல்டா மச்சான். டீ கிளம்புங்கடா. ஏண்டா அவன் எதுவும் சொல்லவே இல்லையாடா? இதுக்கு மேலே ஏதாவது சொல்லணுமா? வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக நகராங்களா. டேய் நெல்லு. என்ன மச்சான்? நில்லுங்கடான்ட்டேன். ஏன்டா நிற்க சொல்கிறான்? அவன் தான் நம்மளை பார்த்தாலே கடுப்பாகுதுன்றான், அப்புறம் திரும்ப நிற்க சொல்கிறான். சரி நிற்போண்டா, அவன் வர முறைக்கிறான். சரி மச்சான் நிற்கிறான்டா, எதுக்குடா முறைக்கிற? கையை எடுன்ட்டா. என்னடா ஓவராக செலுத்துக்கிறான் இருந்தாலும். சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ட்ரன்ஸையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் இன்னும் வரவே இல்லை. டைம் நான் பாரு. டேய் 9:10டா, கேட்டு க்ளோஸ் பண்ணுற டைம் அப்போ 9:15டா. டி 9:20 நினைக்கிறேன். ஏதோ ஒன்று மச்சான், 9:15 9:20 தெரிலடா. இன்னும் வரல, ஒழுங்காக வந்துடுறே. ஒவ்வொரு டென்ஷன் ஆகுது, ஒழுங்காக வந்துடு. எங்கே இருக்கா சுட புட்டி? என்ன பண்ணுறா புட்டி வா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளால நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் கரெக்டாக உங்கள் அப்பா கூட உள்ளே வரீங்க. என்ன யாராவது ஃப்ரெண்ட்ஸா? மச்சான் பிரின்சி மாதிரி தெரியலையே. இல்லைடா, வேறு ஏதோ தெரில, சேர்மனாக இருப்பான்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காரில் தான் போகிறீங்க. காரில் உள்ளே கிராஸ் ஆகிறீங்க, யாரும் நோட் பண்ணல, அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் காலேஜுக்கு உள்ளே போயிருப்பீங்க. ஈவினிங்கும் அதேமாரி உங்களை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கும் உங்கள் அப்பா உள்ளே வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. காரில் தான். மிடில் கிளாஸ்லேயும் கார் வச்சுருப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு எப்படி கார்லாம் ஒயினோட வீட்டில் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கக்கூடாது, ஓகேங்களா? மிடில் கிளாஸ்லேயும் கார் இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு 2 days வந்து கார்லேயே போயிட்டுருக்கீங்க. இவருக்கும் அப்படியே சந்தேகமாக இருக்குது. கரெக்டாக அந்த 9:15 9:10க்கு மேலே தான் அந்த கார் வருது போகுது அப்படின்றதையும் நோட் பண்ணியிருப்பானுங்க. டேய் அந்த கார் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது. அந்த காரில் யார் வரா? சார்மன் எதுக்குடா அந்த டப்பா காரில் வரான்? மச்சான் எனக்கு தெரிஞ்சு அதில் உன்னோட ஆள். அப்படியே பார்க்குறாரு. இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாரு. சேஃபாக வந்து சேஃபாக போகிறாளா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில், அதாவது ஒரு 2-3 days இப்படியே கிராஸ் ஆகிருக்கும். இப்போ அப்படியே செமஸ்டரும் வந்துடுச்சு, ஓகேங்களா?
இப்போது செமஸ்டர் எக்ஸாமுக்கு உங்களுக்கு வந்து ஸ்லாட் வந்து 2:30 ஆஃப்டர்நூன் ஓகேங்களா. நீங்கள் வந்து கரெக்டாக வந்து 1:30க்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1:30க்கு கூப்பிட்டு வந்து உங்கள் அப்பா விட்டு போகிறாரு. இங்கே ஜங்குக்கு பார்த்துட்டாரு நீங்கள் கார்லேருந்து இறங்குனதை. ஏய் சீனியர் இல்லை இல்லைண்ணா, இந்த பார் பின்னாடி பின்னாடி போனேன்னு வச்சுக்கேன், கையை பிடிச்சி எழுத்துட்டு எனக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. சீனியர் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? உன்கிட்ட என்ன சொன்னா? என்ன பண்ணிகிட்ருக்க? சீனியர் அதான் சொன்னே செட் ஆகாது. என்னடி செட் ஆகாது? என்ன உனக்கு பிடிக்கலையா? சொல்லு. பாரு நீ போயிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், நான் திரும்பவும் சொல்கிறேன், கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உனக்கு ஆசைப்பட்டா போ. இல்லை சீனியர் எனக்கு எக்ஸாம் டைம் ஆச்சு, நான் போகிறேன். ஏய் இல்லை இல்லை நான் போகணும். இல்லைண்ணா இல்லை நான் போகணும் ப்ளீஸ், எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும், வேண்டாம் நான் போகிறேன். இல்லைண்ணா இல்லை நிற்கிறியா? இல்லை இல்லை நான் போகணும், எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் தான் சொல்கிறேன்ல உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது, வேண்டாம் தள்ளுங்க. இல்லைண்ணா நிற்கிறியா? இல்லை இல்லை நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நீங்கள் வந்து ரைட் சைடு போனால் ரைட் சைடு வராரு, லெஃப்ட் சைடு போனால் லெஃப்ட் சைடு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரிடாரில் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. இப்போ நான் நிற்க போறியா இல்லையா? சீனியர் நிற்க போறியா இல்லையான்னு கேட்டேன். இப்போ எங்கே போகிறேன்? சீனியர் கையை விடுங்க, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, கையை விடுங்க. யார் நினச்சா எனக்கு என்ன? நான் கேட்டதுக்கு பதில் வேணும், இப்போ வேணும், இப்போவே வேணும்டி. அதுவும் எஸ் மட்டும்தான் வேணும். இல்லை சுத்தமாக செட் ஆகாது, உங்களுக்கு எனக்கு சுத்தமாக செட் ஆகாது, விடுங்க அப்படின்னு சொல்லி கையை உதறிட்டு நீங்கள் வேகமாக ஓடுறீங்க. கரெக்டாக ஹெச்ஓடி கிராஸ் பண்ணுவாரா, அப்படியே ஓடின கால்லாம் அப்படியே ஜங்குக்கு மட்டும் நின்றுருக்கும். நீங்கள் அப்படியே ஸ்லோவாக அப்படியே கிராஸ் ஆகுறீங்க. உங்களுடைய பிளாக் வந்திருக்கும், அதாவது உங்களுடைய எக்ஸாம் ஹால் அந்த பிளாக் வந்திருக்கும். நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. சாரி சீனியர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கண்ணை மட்டும் காமிச்சிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. உனக்கு என்னடி கொழுப்பு? உனக்கு என்ன கொழுப்புன்னு கேட்குறேன். என்னை எதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த கால் அப்படியே அங்கே அப்படியே ஒரு வாலில் அப்படியே வேகமாக உதச்சிக்கிறாரு. ரொம்ப பெயினாக இருக்குது அவருக்கு, தாங்க முடியல. அந்த பெயினை கூட தாங்கிக்க முடியுது, நம்மளை ஒருத்தி வேண்டான்னு சொல்கிறது அவருக்கு தாங்கிக்க முடியல. இது லவ்வானே தெரியல இப்போ வரைக்கும், எனக்குமே புரியல. ஸோ அப்படியே ஒரு மாதிரி தவிக்கிறாரு. எதுக்கு வேண்டான்றா அப்படின்னு சொல்லி ரொம்ப தவிக்கிறாரு. மச்சான் ஏன்டா இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிற? அந்த பொண்ணுக்கே அதோட ஸ்டாண்டர்ட் தெரியுதுல்ல, விட்டுடுறா. கைடு தூள்லேருந்து கையை இட்டுறான்னு. மச்சான் விட்றா, அவர் அரக்கிருக்க மாட்டேன்டா, வாடா போகலாம். இல்லை மச்சான் சொன்னால் கேட்க மாட்டான் பாரு. மச்சான் அந்த பொண்ணுக்கிட்டே இவன் மாட்டிக்க கூடாதுன்னு நினச்சோம். இல்லைடா அந்த பொண்ணு தான் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு சாவ போகுதுன்னு நினைக்கிறேன். விட்டு தொலை, ஏதோ பண்ணி தொலைகிறான், கேட்கவா போகிறான், கிறுக்க பிடிச்சவன், வா அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறானுங்க. இங்கே ஜங்குக்கு உங்கள் ஹாலுக்கு உங்கள் பிளாக் அந்த எக்ஸாம் ஹாலுக்கு பிளாக் இருக்கு இல்லையா, அந்த பிளாக்குக்கு ஆப்போசிட்டில் அப்படியே நின்றுட்டுருக்காரு ரொம்ப நேரமாக. அந்த காலை ஒதுக்கி வலிக்குது போல், ஒத்த காலில் அப்படியே வாலில் அப்படியே சாஞ்சிக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு கையை கட்டிக்கிட்டு. நீங்கள் எக்ஸாம் ஹால்லேருந்து, அதாவது நல்ல எக்ஸாம் நல்லா எழுதிட்டோன்னா ஒரு 1/2 hour முன்னாடி இல்லை 1 hour முன்னாடி எப்படி வருவோம்ல, இப்போ ஒரு 1/2 hourக்கு முன்னாடி இப்போ நீங்கள் வெளில வரீங்க, வந்தவுடனே பார்த்துட்டீங்க அங்கே ஒரே ஒரு ஆள் தான், ஜங்குக்கு மட்டும்தான் நின்றுட்டுருக்காரு. அந்த அதாவது காரிடார் கிடையாது, அந்த பிளாக்குக்கு ஆப்போசிட்டில் ஓகேங்களா, அந்த மாதிரி நின்றுட்டுருக்காரு. பார்த்துட்டீங்க, அவர் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவ்வளோ பயம் உங்கள் கண்ணில். இங்கே வரியா இல்லைன்னா? இல்லை நான் வரேன் ஏதோ வா. அங்கே சீனியர் எங்கே? மேலே டெரஸில். இல்லை வேண்டாம்
வரலன்னு வச்சுக்கேன், அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டேன், வீட்டுக்கே வருவேன். சீனியர் என்ன பேசுகிறீங்க? வேண்டாம், உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது. வரியா இல்லை வர அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பேக் உள்ளால உங்களுடைய அதாவது திங்ஸ், அந்த பென்னு பென்சில் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுருப்பீங்களே, அது எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு அந்த பேக் அப்படியே ஒரு கையில் அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஒரு ஸ்டெப்பாக அப்படியே மேலே எடுத்து வைக்கிறீங்க. அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இப்போ மேலே போகிறீங்க. அந்த சோடா புட்டியை அடிக்கடி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே மேலே போகிறீங்க. போன்னு சொன்னேன். போகிறேன் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே அப்பப்போ உங்களுடைய டாப், அதாவது நீங்கள் சுடி போட்டிருக்கீங்க, அந்த டாப் அப்படியே லைட்டாக அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. கை அப்படியே வெட்டாகுது, ஸ்வெட் ஆகுறதுல அப்படியே ரொம்ப வெட்டாகுதா, பிடிச்சி அப்படியே அதை தொடச்சிக்கிறீங்க. ஒரு ஏழை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறீங்க. இங்கே ஜங்குக்கு அப்படியே ஸ்டெப் பையாக அப்படியே எடுத்து வைக்க உங்களை அப்படியே முறைச்சிக்கிட்டு அப்படியே மேலே போகிறாரு. இப்போ அப்படி தான் ஃபைனலாக நீங்கள் மேலே போயிருப்பீங்க. டக்குன்னு உங்களுடைய கை அப்படியே இழுத்துக்கிட்டு அந்த டெரஸோடைய அந்த டேங்க் இருக்கும் இல்லையா, தண்ணி டேங்க் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி டேங்க்கிட்ட அப்படியே கூப்பிட்டு போய் அப்படியே நிறுத்துறாரு. சினி என்னடி, என்ன நினச்சிருக்க? எனக்கு புரியல. என்ன நினச்சிருக்கான்னு கேட்குறேன். இதுக்கு எனக்கு பிடிக்கல. இல்லை, செட் ஆகாது. என்ன செட் ஆகாது? இல்லை, வேண்டாம். என்னடி வேண்டாம்? இன்னும் வேண்டாம். என்ன வேண்டான்னு சொல்லுப்போ. இல்லை, என்ன இல்லைன்னுல்ல. என்ன இப்போது எனக்கு உன் வாயால் எஸ் மட்டும்தான் வேணும். அதுவும் ஜங்குக்கு ஒன்று கல்யாணம் பண்ணிக்க எஸ்ன்னு வேணும். ஆமாம், லவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யோசித்தேன். இப்போ உனக்கு கல்யாணமே பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எதுக்கா? லவ் பண்ணா அப்படி விட்டு போங்களா? எனக்கு நீ வேணும். எப்போ நீ என்ன வேண்டான்னு சொன்னியும் அப்போ தான் எனக்கு இன்னும் வேணும்னு தோணுச்சு. ஸ்டார்டிங் எனக்கு லவ்லாம் கிடையாது. இப்போ இருக்கிறது எனக்கு லவ்வான்னு தெரில. பட் ஆனால் நீ வேணும். புரியல. நீ வேணும்னு கேட்டேன். இப்போவே வேணும். இல்லை, எனக்கு விருப்பம். எனக்கு விருப்பம் இருக்கு. நீ வேணும். இல்லை, வேண்டாம். எனக்கு வேண்டாம். நீங்கள் வேண்டாம். என்ன, நான் வேண்டாமா? எதுக்கு வேண்டாம்? இந்த பார், நீ எனக்கு வேணும். இந்த சோடா புட்டி மட்டும்தான் எனக்கு வேணும். இப்போவே வேணும். பாதி இப்போவே வேணும் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் அந்த பேக் அப்படியே டொம்முன்னு போட்டிருப்பீங்களா? அப்படியே டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. இல்லை, விடுங்க. என்ன பண்ணுறீங்க? என்ன பாரு, என்ன போறேன்னு சொன்னேன். என்ன போடுறீ? இல்லை, இது தப்பு. எதடி தப்பு? இது தப்பு. இதுவும் தப்பாக கிடையாது. நான் ஒன்றும் சும்மா விட்டு போட மாட்டேன். கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்டி. உன் அப்பங்கிட்டையும் பேச போகிறேன். இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் எனக்கு விருப்பம் இருக்கு. இல்லை சரி, வேண்டாம். எனக்கு இதெல்லாம் சுத்தமாக விருப்பம் இல்லை. வேண்டாம். எனக்கு வேணும். வேண்டாம். விடுங்க. வேண்டாம். முடியல. விடுங்க. வேண்டாம். என்ன பண்ணுறீங்க? விடுங்க. சீனியர் என்ன பண்ணுறீங்க? விடுங்க. இது எதுவும் செட் ஆகாது. விடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழறீங்க. ஒரு லாஸ்ட்டாக பைட் பண்ணி உங்கள் லிப்பை அப்படி பொறுமையாக விட்டுறாரு.
என்ன பண்ணுறீங்க? கேவலமாக இருக்குது. ஏன் அப்படி ஏன் இப்படி ஏன் இப்படி? நான் உங்களை இப்படி நினச்சி பார்க்கவே இல்லை. ஏன் ஏன் இந்த பாரு இல்லை இந்த பாரு என்ன பாருண்ணா என்ன பாரு எங்கண்ணா பாரு என்ன பாரு. இல்லை 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 பாரு என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு என்ன பாருண்ணா. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. வேணும் நீ இது மட்டும்தான் வேணும். நீ எனக்கு வேணும். உன்னை விட்டு என்னால் போக முடியாது. இல்லை பாரு இல்லைன்னு நீ ஏதாவது சொன்னு வச்சுக்கியா அப்புறம் இருக்கும் உனக்கு. இல்லை இல்லை உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. முன்னாடி எனக்கு பிடிச்சது இப்போ எனக்கு பிடிக்கல. ஏன்னா ஆமாம் உங்களை எனக்கு எனக்கு ஸ்கூல் டேஸ்லேருந்து தெரியும். ஆனால் இப்போ பிடிக்கல உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி தேம்பி அழறீங்க. அழும்போது அதான் சொன்னல கண்ணிலேருந்து தழும்பி உங்களுக்கு அப்படியே கழுத்தை வழியே அப்படியே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். வந்து கரெக்டாக அந்த சிஸ்பாட்டு கிட்ட அப்படியே உள்ளே போகுது. மனுஷன் கண்டுபிடிச்சிட்டாரு. ஏய் நீ அந்த சோடா புட்டியடி அந்த சோடா புட்டியா நீ அடியது அதான் நீ சொல்லு. சொல்லுடி சொல்லு. நீ அது நீயா? என்ன 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 பண்ணுவீங்க? அது நானா இருந்தா? நீ தானே அது கேட்டது போல் சொல்லு. நீ தானே அந்த புட்டி தானடி? இல்லை யாரை சொல்கிறீங்கன்னு தெரியல. நீங்கள் யாருன்னு தெரியல. ஏய் நெல்லுன்னு இல்லை நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு கீழே போகிறீங்க. ஒரு பின்னாடியே வராரு. ஏய் நில்லுடி நெல்லுண்ணா நெல்லு இல்லை நெல்லுடிண்ணா நீ தானே அது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்குறாரு. நீங்கள் கடகடன்னு இன்னும் வேகமாக போகிறீங்க. அவர் ஒரு ஸ்டெப்புக்கு மேலே, அதாவது 2 ஃப்ளோருக்கு மேலே கீழே இறங்கிட்டு அப்படியே நின்றுட்டு மேலேருந்து பார்த்தா கீழே வரைக்கும் தெரியும்ல. நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் கீழே இறங்குறது தெரியும்ல. அந்த ஹோல் வழி அப்படியே பார்க்குறாரு. அதாவது ஸ்ட்ரைட் ரயிலில் ஓகேங்களா? அது ஸ்டெப்ஸ் வந்து ஸ்ட்ரைட் ரயிலு. அதாவது ஒரு பெண்ட் அப்படியே யூட்டன் போட்டு வரும்ல, அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் அது. மேலேருந்து கீழே பார்த்தா தெரியும் நீங்கள் கீழே இறங்கிட்டீங்க அப்படின்றது. கீழே இறங்கும்போது நீ தானடி அது சொல்லிட்டு போடி. நீ தானே அந்த புட்டி? நீ தானடி சொல்லுடி. இல்லை நான் இல்லை எதுவும் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு வேகமாக ஓடுறீங்க. நீங்கள் ஓடுறது அந்த என்ட்ரன்ஸ் வரைக்குமே தெரியுது. போகிறீங்க. இவளே தான் லஞ்ச் பேக் தூக்கிட்டு பேக் மாட்டிக்கிட்டு இதே மாதிரியே ஓடணும். என்ன ஜோங்க நடக்குதுங்க. இவன் எப்படி அதே புட்டி அவளே எப்படி என் காலேஜில் அப்படின்னு சொல்லி அப்படியே மண்டே பிடிச்சிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் லாஸ்ட்டாக அவங்கள அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பார். காது திருகி என்னை இங்கே பார்த்தேன் இப்படி பார்த்தேன் இதுக்கு பார்த்தேன் என்னென்ன பேசியிருப்பார். உங்களை அவ்வளோ திட்டிருப்பார்ல. அங்கே அப்படியே மெர்லின்லாம் உசுப்பேற்றி விட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பார். அடுத்த தடவை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கு உங்களை பார்த்துருக்கவே மாட்டார் அப்படின்ற மாதிரி தானே ராஜா இருக்கும். ஸோ இப்போ நினச்சி பார்க்கும்போது ஒரு மாதிரி மண்டையை பிடிச்சிக்கிறாரு. என்ன ஜங்கு பண்ணி வச்சுருக்கா அதே மாதிரி இப்போ அவளே இப்போ ஷிட் அதனால தான் வேணான்றா. கரெக்ட் அதனால தான் வேண்டான்றா. விட்டாடா. இவ தான் பொண்டாட்டி, இவ தான் உன் வாழ்க்கை, ஃபிக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிட்டாரு. இப்போது அடுத்த நாள் காலையில் வெயிட் பண்ணுறாரு. நீங்கள் வரல, காலேஜுக்கே வரல, அரியர் ஆயிடுச்சு. இப்போ அப்படி தான்
அப்படியே செமஸ்டர் ஃபுல்லாக கிராஸ் ஆகுது. இங்கே ஃபேர்வெல் டேவே இப்போது வச்சுருப்பாங்க. இப்போ அப்படி தான் ஃபேர்வெல் டேக்கு, அதாவது ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லேருந்து செலப்ரேஷனுக்கு டான்ஸ் ஆடணும், இது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்பீச் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதுக்கு வந்து உங்களோட நேமும் வாலண்டியராக போட்டிருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து டான்ஸ் வந்து ரொம்ப நல்லா வரும். ஸோ இதை முன்னாடியே வந்து கிளாஸில் சொல்லியிருப்பீங்கன்றதால உங்கள் நேமு உங்களை கேட்காமலே ஆட் பண்ணியிருப்பாங்க இப்போது. மேம் இல்லை மேம், எனக்கு இப்போலாம் டான்ஸ் ஒழுங்காக வரதில்லை மேம். நான் ப்ராக்டிஸில் இல்லை மேம். வேண்டாம் மேம். என்ன மேம் பேசுகிறேன்? நல்லா தானே பண்ணுறேன், பண்ணு, நல்லா சுட்டாகும். ஃபோக்ஸ் வேறு, கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அப்புறம் என்ன ஒன்று, அந்த முட்டியை மட்டும் கைட்டு வச்சிட்றா, ஓகேவா? முட்டியை கைட்டுனா இன்னும் அழகாக இருப்பேன். லென்ஸ் போட்டுக்கோ. நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன், டேடிக்கிட்டையும் பேசிட்டேன், கொஞ்சம் வந்துடு என்ன கரெக்டாக. உடம்பு சரியில்லைன்னு நல்லா தெரியும், இருந்தாலும் வந்துடுறா. உன்னால் தான் பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா போகும், ஓகேவா? மேம் இல்லை மேம், புரிஞ்சுக்கோடா, நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் நீ, புரியுதா? வந்துடு. போட்டேன் உன்னோட நேம், கண்டிப்பாக கூப்பிடுவேன். வரலனா மேம் கோச்சிப்பேன், ஓகேவா? மேம் இல்லை மேம், அப்படி தான் நீ சொல்லுவேன், வந்துடுவேன். ஓகே, பார்த்துக்கோண்ணே, டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேம் வச்சுறாங்க. ஓகேடா கைஸ், இந்த பாட்டு அப்படிங்க கட் ஆகட்டும். உங்ககிட்ட ஒரு சின்னதாக சஜஷன் ப்ளஸ் உங்ககிட்டேருந்து ஒரு டிசிஷன், ஓகேங்களா? சீனியர் ஜிமின்னா ஜூனியர் ஜிம்மிக்கு போகணும், எஃப்எஃப் தெரியும்ல, அந்த எஃப்எஃப் மாதிரி ஃபீலிங்ஸோட ப்ளஸ் லவ் எல்லாமே இதில் கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியும்னு ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்டோரி லைன் எழுதுகிறோன்னா அந்த கண்டென்ட் எப்படி இருக்கும், அது கமர்ஷியலாக இருக்குமா, எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நமக்கு டோட்டலாக தெரியும். ஸோ அப்படி டோட்டலாக தெரியுதுன்றப்போ கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் எனக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஃபீலில் நான் எழுதுகிறேனோ அந்த ஃபீல் அப்படியே உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஆசைப்பட்றீங்க என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எஃப்எஃபாக கேட்டிங்க அப்படின்னா என்னால் அந்த ஃபீலிங்ஸ் கொடுக்க முடியும். 2 ஷார்ட்டு 3 ஷார்ட்னா எப்படி நான் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பேன். ஏன்னா எனக்கு கிடைக்கிற டைமில் கண்டிப்பாக அதை டக்குன்னு க்ளோஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். சரி, நீங்கள் என்ன சாய்ஸ் யூஸ் பண்ணுறீங்க என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் போடுறேன். அதனால தான் இப்போ 1 ஹவரோட இது வந்து 1 ஷார்ட்டில் இருக்கா இல்லை 2 ஷார்ட்டில் இருக்கான்னு சொல்லி நான் பிளாங்க்கில் விட்டுடுறேன். உங்களோட கமெண்ட்டை வந்து நான் நாளைக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், எப்படி என்னன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் எஃப்எஃப்ஆ இல்லை என்னன்னு சொல்லி டிசிஷன் மேக் பண்ணிவிட்டு நான் போஸ்ட்டில் போடுறேன், ஓகேங்களா? அப்புறம் இந்த ஸ்டோரியோட கான்செப்ட் வந்து குட்டி குட்டி அப்படின்றவங்க தான் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் எனக்கு டிசிஷன் சொல்லுங்கண்ணே. ஏன்னா இது இல்லை சிஸ்டர், நீங்கள் வந்து இந்த மாதிரி 2 ஷார்ட்டில் முடிச்சுருங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி 2 ஷார்ட்லேயே முடிச்சிடறேன்டா. ஏன்னா நீங்கள் சொல்கிறது தான் டிசிஷன், ஓகேங்களா? ஓகேடா, பை.